அன்று வெள்ளிக்கிழமை. வாராந்திர வேலைப்பளுவிற்கு பிறகு வரப்போகும் ஓய்வு நாளுக்காக காத்திருந்த நாள். ஸ்னேகா அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது வீட்டில் ஒரு நிம்மதியான அமைதி நிலவியது. ரவி அலுவலகத்திலிருந்து போன் செய்தான். இன்று லேட் நைட் மீட்டிங் இருக்கிறது, வர தாமதமாகும் என்று கூறினான். அந்த தனிமையான தருணத்தில் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்த ஸ்னேகா தன் பழைய மற்றும் 6 உயிர் தோழி பிரியா நிற்பதை கண்டாள். கையில் ஒரு சிறிய சூட்கேஸ், கண்களில் ஒருவித சோர்வு, முகத்தில் புன்னகைக்க முயலும் ஒரு பாவனை. சர்ப்ரைஸ் என்றாள் பிரியா. அவள் குரலில் ஒரு மெல்லிய நடுக்கம் இருந்தது. சொல்லாமல் வந்துவிட்டேன், இந்த நாதியற்றவளுக்கு சில நாட்கள் அடைக்கலம் தர முடியுமா என்றாள். ஸ்னேகா மகிழ்ச்சியில் கத்தினாள். பிரியாவை சந்தித்து சில மாதங்கள் ஆகிவிட்டன. பிரியாவிற்கு இப்போதுதான் விவாகரத்து நடைமுறைகள் முடிவடைந்திருந்தன. இது அவளுக்கு எவ்வளவு கடினமான காலம் என்பது ஸ்னேகாவிற்கு தெரியும். அவள் பிரியாவை பிடித்து கொண்டு ஆறுதல் சொன்னாள். அன்று இரவு அவர்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பிரியா தன் உடைந்த உறவு, தனிமை மற்றும் எதிர்கால கவலைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். ஸ்னேகா அவளை தேற்றி தேநீர் தயாரித்து கொடுத்து ரவியின் படிப்பு அறைக்கு நேர் எதிரே இருந்த பழைய அறையில் அவளை தங்க வைத்தாள். இரவு நீண்டது. ஸ்னேகா பிரியாவிடம் குட் நைட் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். சோர்வின் காரணமாக அவள் சீக்கிரம் உறங்கிவிட்டாள். ஆனால் அவளது தூக்கம் அமைதியற்றதாகவும் லேசானதாகவும் இருந்தது. நள்ளிரவு சுமார் 2:30 மணி இருக்கும். அவளுக்கு தாகம் எடுத்தது. தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறை நோக்கி நடந்தாள். நடைபாதை இருட்டாக இருந்தது. குளியல் அறையிலிருந்து வந்த மெல்லிய வெளிச்சத்தில் மட்டுமே சில உருவங்கள் தெரிந்தன. அப்போது ரவியின் அறைக்கதவு மெதுவாக திறப்பதையும் அதிலிருந்து பிரியா வெளியே வருவதையும் அவள் கண்டாள். அவள் ஒரு நைட்டி அணிந்திருந்தாள். அவளது நீண்ட கருப்பு கூந்தல் கலைந்து கிடந்தது. முகத்தில் ஒருவித சிவப்பும் கண்களில் தூக்கத்துடன் கலந்த வேற ஏதோ ஒரு பாவமும் இருந்தது. அது ஸ்னேகாவிற்கு பரிச்சயமானதாகவும் அதே சமயம் அச்சமூட்டுவதாகவும் இருந்தது. பிரியா சத்தமில்லாமல் கதவை சாத்திவிட்டு தன் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அப்போதுதான் நடைபாதையில் கற்சிலை போல உறைந்து நின்ற ஸ்னேகாவின் மீது அவளது பார்வை விழுந்தது. பிரியாவின் கால்கள் அப்படியே சதம்பித்து போயின. ஒரு நொடியில் அவளது கண்கள் பயத்தாலும் அதிர்ச்சியாலும் நிறைந்தன. தவறு செய்த குழந்தை பிடிபட்டது போல அவள் மிரண்டு பின்வாங்கினாள். ஸ்னேகா, ஓ மை காட், நீ தூங்கவில்லையா என்று நடுங்கும் குரலில் பிரியா கேட்டாள். ஸ்னேகாவால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவளது தொண்டை வறண்டு போனது. இதய துடிப்பின் சத்தத்தை தவிர அவளுக்கு வேறு எதுவும் கேட்கவில்லை. அவள் தன் தோழியை அதிர்ச்சியால் பார்த்தபடியே நின்றாள். தன்னுடைய உயிர் தோழி நள்ளிரவில் தன் கணவனின் அறையிலிருந்து அத்தகைய உடையில் வெளிவருவதை ஸ்னேகாவால் ஜீரணிக்க முடியவில்லை. நீ என்ன நினைக்கிறாய்? அங்கே எதுவும் நடக்கவில்லை ஸ்னேகா என்று பிரியா பதற்றத்துடன் கைகளை நீட்டியபடி கூறினாள். நீ பார்ப்பது போன்ற விஷயம் இல்லை இது. ஆனால் ஸ்னேகா மேற்கொண்டு எதையும் கேட்க தயாராக இல்லை. அவள் திரும்பி தன் அறைக்குள் சென்று கதவை மெதுவாக ஆனால் உறுதியாக பூட்டி கொண்டாள். அவள் தூங்க முயற்சிக்கவில்லை. கட்டிலில் அமர்ந்தபடி ஜன்னலுக்கு வெளியே இருட்டை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஒரு புயலே வீசியது. ஒரு புறம் நம்பிக்கை துரோகத்தின் தீராத வலி, மறுபுறம் கடந்த கால நினைவுகள், கல்லூரி காலத்து நினைவுகள், தன் திருமணத்தில் பிரியா செய்த உதவிகள், ரவியை அறிமுகப்படுத்தியதில் அவளது பங்கு என ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் பிரியா உடன் இருந்தாள். இவை அனைத்தும் பொய்யா? நட்பு இவ்வளவு மலிவானதா? ரவியின் கண்களில் தெரிந்த அன்பு வெறும் முகமுடியா? காலை விடிவதற்குள் ஸ்னேகாவின் வழி ஒரு குளிர்ந்த மற்றும் உறுதியான கோபமாக மாறியிருந்தது. அவள் அறையை விட்டு வெளியே வர முடிவெடுத்தாள். அவள் குளியலறைக்கு சென்றபோது பிரியா அவளை தடுக்க முயன்றாள். பிரியா ஏற்கனவே கிளம்ப தயாராக இருந்தாள். அவளது சூட்கேஸ் அருகில் கிடந்தது. தலை குனிந்தபடி நான் போகிறேன் ஸ்னேகா என்றாள் பிரியா. ஆனால் போவதற்கு முன் நீ உண்மையை அறிய வேண்டும். நேற்று இரவு நடந்ததை பற்றி என்று பிரியா பேச தொடங்க ஸ்னேகா தன் குரலை முடிந்தவரை அமைதியாக வைத்துக்கொண்டு இப்போது நான் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை என்றாள். ஆனால் ஸ்னேகா, பிரியாவின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. ஸ்னேகாவின் குரலில் இப்போது ஒரு கூர்மை தென்பட்டது. அவள் கதவை திறந்து உள்ளே சென்று பூட்டிக் கொண்டாள். பிரியா சிறிது நேரம் அங்கேயே நின்றிருப்பதை ஸ்னேகாவால் உணர முடிந்தது. பிறகு மெதுவான காலடி சத்தமும் கதவு மூடு சத்தமும் கேட்டது. வீட்டில் அமைதி நிலவியது.
ரவி காலையில் எழுந்தபோது பிரியா சென்ற செய்தியை அறிந்தான். அவன் சினேகாவிடம் கேட்டபோது அவள் போவதே நல்லது என்று கருதினாள் என்று மட்டும் கூறினாள். ரவியின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தாலும் அவன் எதுவும் பேசவில்லை. அன்று முழுவதும் சினேகா ரவியிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் அலுவலகம் சென்றாள். ஆனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒவ்வொரு கணமும் அந்த இருண்ட நடைபாதை, திறக்கும் கதவு, பிரியாவின் அந்த தோற்றம் அவள் கண் முன்னே வந்து சென்றது. சினேகா மாலையில் வீடு திரும்பிய போது ரவி சாப்பாட்டு மேசையில் பேச்சை தொடங்கினான். சினேகா, நாம் பிரியாவை பற்றி பேச வேண்டும். ஏதோ ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். தவறான புரிதலா? சினேகா ஸ்பூனை கீழே வைத்தாள். அவள் குரலில் எரிச்சல் தெரிந்தது. நள்ளிரவு 2:30 மணிக்கு உன் அறையில் இருந்து என் தோழி அந்த நிலையில் வெளியே வந்தது தவறான புரிதலா ரவி? நான் என் சொந்த கண்களால் பார்த்தேன் என்றாள் சினேகா. ரவியின் முகம் தீவிரமானது. நீ பார்த்தது உண்மைதான், ஆனால் புரிந்து கொண்டது தவறு. நேற்று இரவு எனக்கு கடுமையான ஒற்றை தலைவலி ஏற்பட்டது. என் மருந்துகள் தீர்ந்து விட்டன. நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாய். உன்னை எழுப்ப எனக்கு மனம் இல்லை. பிரியாவிற்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருப்பதும் அவள் எப்போதும் மருந்துகளை வைத்திருப்பதும் எனக்கு தெரியும். அவளுக்கு மெசேஜ் செய்தேன். அவள் மருந்து கொண்டு வந்தாள். அவ்வளவுதான் நடந்தது. சினேகா அவனை பார்த்தாள். ரவியின் கண்களில் நேர்மை தெரிந்தது. அதே சமயம் வலியும் இருந்தது. ரவி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த தோற்றம், அந்த நைட்டி, அந்த அலங்கோலமான நிலை, வெறும் மருந்து கொடுப்பதற்கு அவள் ஏன் அப்படி வர வேண்டும்? ஏன் என்னை எழுப்பியிருக்க கூடாது என்று சினேகா சோர்ந்த குரலில் கேட்டாள். உன் தூக்கம் கெடக்கூடாது என்று நினைத்தேன். பிரியா ஏற்கனவே உறங்கிக் கொண்டிருந்ததால் அப்படியே வந்துவிட்டாள். நீ எழுந்திருப்பாய் என்று அவள் நினைத்திருக்க மாட்டாள். சினேகா, பிரியா உன்னுடைய மிக நெருங்கிய தோழி. அவளும் நானும் இப்படி செய்வோம் என்று உன்னால் நிஜமாகவே நினைக்க முடிகிறதா என்று ரவி கேட்டான். சினேகா மௌனமானாள். சினேகா நோய்வாய்ப்பட்ட போது பிரியா உடனிருந்து கவனித்தது, ரவியின் தந்தை இறந்தபோது 1 வாரம் தங்கியிருந்து அனைத்தையும் கவனித்து கொண்டது என பிரியாவின் தியாகங்கள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. இவ்வளவு பெரிய நட்பு துரோகமாக மாறுமா? ஆனாலும் மனதின் ஒரு மூலையில் சந்தேகத்தின் நிழல் குத்தி கொண்டிருந்தது. அடுத்த நாள் அலுவலகத்திலிருந்து திரும்பும் போது சினேகாவின் போன் ஒலித்தது. திரையில் பிரியாவின் பெயர் மின்னியது. முதலில் அழைப்பை துண்டித்தாள். ஆனால் மீண்டும் மீண்டும் போன் வரவே சினேகா எடுத்தாள். பிரியா, நான் உன்னிடம் பேச விரும்பவில்லை. ஒரே ஒரு நிமிடம் சினேகா, நான் உன் வீட்டின் முன்னால் காத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் பிரியா. சினேகாவின் இதயம் படபடத்தது. அவள் வீட்டிற்கு வெளியே சென்றபோது பிரியா வாசலில் நின்றிருந்தாள். அவளது முகத்தில் சோர்வும் தவிப்பும் தெரிந்தன. உள்ளே வா என்று சினேகா சுருக்கமாக கூறினாள். இருவரும் வரவேற்பறையில் அமர்ந்தனர். அமைதி கனமாக இருந்தது. நேற்று இரவு என்று பிரியா பேச தொடங்கினாள். அவள் குரலில் வருத்தம் இருந்தது. நான் உறங்கிக் கொண்டிருந்த போது ரவியிடம் இருந்து மெசேஜ் வந்தது. அவனுக்கு தலைவலி, மருந்து கேட்டிருந்தான். நானும் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே மருந்து எடுத்துக்கொண்டு சென்றேன். நான் எப்படி இருக்கிறேன், என்ன உடை அணிந்திருக்கிறேன் என்ற சுயநினைவே எனக்கு அப்போது இல்லை. மருந்து கொடுத்துவிட்டு தண்ணீர் கொடுத்துவிட்டு உடனே திரும்பிவிட்டேன். நான் வெளியே வரும்போது உன்னை பார்த்தபோது சினேகா, உன் கண்களில் தெரிந்த அந்த பார்வையை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை. என் மூச்சே நின்றுவிட்டது. நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அந்த நொடியில் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். நான் அப்போதே உன்னிடம் விலக்கியிருக்க வேண்டும். ஆனால் நீ எதையும் கேட்க மாட்டாய் என்று பயந்து விட்டேன். பிரியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீ என் உயிர் தோழி. என் மிக மோசமான நாட்களில் எனக்கு துணையாக இருந்தாய். நான் உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வேன் என்று நீ நிஜமாகவே நினைக்கிறாயா? ரவி உன் கணவர். அவர் உன் மீது வைத்திருக்கும் அன்பை நான் தினமும் பார்க்கிறேன். அந்த அன்பை என்னால் சிதைக்க முடியாது. சினேகா, என்னால் அப்படி தரம் தாழ்ந்து போக முடியாது என்றாள். சினேகா பிரியாவை பார்த்தாள். இந்த கண்ணீர், இந்த வலி எல்லாம் நாடகமா அல்லது உண்மையா? அவள் மனம் இன்னும் போராடி கொண்டிருந்தது. பிரியா, நான் எதை பார்க்கிறேனோ அதை தான் நம்புவேன். நான் உன்னை பார்த்தேன் என்றாள். ஆமாம், பார்த்தாய் என்று பிரியா ஒப்புக்கொண்டாள். ஆனால் நீ புற தோற்றத்தை மட்டுமே பார்த்தாய். அந்த நைட்டி, கலைந்த கூந்தல், என் பயத்தை பார்த்தாய். ஆனால் என் கையில் மருந்து இருந்ததை நீ பார்க்கவில்லை. நான் 2 நிமிடம் மட்டுமே உள்ளே இருந்ததை நீ கவனிக்கவில்லை. ரவி வலியால் துடித்ததை நீ பார்க்கவில்லை. உன் பயம் எதை காட்ட விரும்பியதோ அதை மட்டுமே நீ பார்த்தாய். இந்த வார்த்தைகள் சினேகாவின் இதயத்தில் ஆழமாக இறங்கின. ஒருவேளை அவள் அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வந்துவிட்டாளோ?
அவளது சொந்த பாதுகாப்பின்மையும் பயமும் அவள் கண்களை மறைத்து விட்டனவா? அன்று மாலை ரவி தன் போனில் இருந்த அழைப்பு பட்டியலையும் மெசேஜ்களையும் சினேகாவிடம் காட்டினான். இரவு 2:30 மணிக்கு அவன் பிரியாவிற்கு அனுப்பிய மெசேஜ்: பிரியா, தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும். கடுமையான தலைவலி. உன்னிடம் ஒற்றை தலைவலி மருந்து இருக்கிறதா? பிரியாவின் பதில்: ஆமாம், இதோ வருகிறேன். ஆதாரங்கள் கண்முன்னே இருந்தன. ஆனால் சினேகாவிற்கு பிரியாவின் வலியும் ரவியின் நேர்மையும் தான் பெரிய ஆதாரங்களாக தெரிந்தன. அன்று இரவு சினேகா ரவியிடம் நீண்ட நேரம் மனம் திறந்து பேசினாள். தன் பயம் மற்றும் பாதுகாப்பின்மை பற்றி விவரித்தாள். ஒருவேளை பிரியாவின் விவாகரத்திற்கு பிறகு பிரியா போன்ற ஒரு வலிமையான பெண்ணின் உறவே முறியும் போது தன் உறவும் முறிந்துவிடுமோ என்ற இனம் புரியாத பயம் அவளுக்குள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பயம்தான் அவளை சந்தேகத்தின் இருட்டில் தள்ளியிருக்க வேண்டும். சில நாட்கள் கடந்தன. சினேகாவுக்கும் ரவிக்கும் இடையே பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியது. ஆனால் காற்றில் ஒரு கண்ணுக்கு தெரியாத இடைவெளியும் மெல்லிய பதற்றமும் இன்னும் மிதந்து கொண்டிருந்தது. ரவி தவறை செய்யவில்லை என்று புரிந்தாலும் சினேகாவால் அவனை இன்னும் முழுமையாக மன்னிக்க முடியவில்லை. நம்பிக்கை மீண்டும் துளிர்க்க காலம் தேவைப்படும் என்பது நிதர்சனம் என்று தெரிந்தாலும், ரவி எந்த தப்பும் செய்யவில்லை என்று தெரிந்தாலும் இதயம் பழையபடி இயங்கவில்லை. பிரியாவுடன் அவள் தொடர்பு கொண்டாள். ஆனால் அவர்களின் பேச்சில் முன்பிருந்த அந்த வெளிப்படை தன்மையும் நெருக்கமும் மறைந்திருந்தது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு சொல்லப்படாத மர்மம் எஞ்சியிருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சினேகா தனியாக அமர்ந்து பழைய புகைப்பட ஆல்பங்களை பார்த்து கொண்டிருந்தாள். கல்லூரி கால படங்கள், திருமண புகைப்படங்கள், பிரியாவுடன் சிரித்து பேசிய தருணங்கள். அப்போது ஒரு புகைப்படத்தில் அவளது பார்வை நிலைத்தது. அதில் அவளும் பிரியாவும் கடற்கரையில் நின்றிருந்தனர். ஒருவருக்கொருவர் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பும் அவர்களின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அந்த படத்தை பார்த்ததும் சினேகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒரே ஒரு மாலை நேர நிகழ்வின் அடிப்படையில் பல ஆண்டுகால உறவை சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்க தொடங்கிவிட்டோமோ என்று அவள் உணர்ந்தாள். நம்பிக்கை அவ்வளவு பலவீனமானதா? அன்று மாலையே அவள் பிரியாவிற்கு போன் செய்தாள். பிரியா, நாளை நான் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுக்கிறேன். உன்னுடன் சிறிது நேரம் செலவிட விரும்புகிறேன். நாம் இருவர் மட்டும் என்றாள். அடுத்த நாள் அவர்களின் நட்பு உருவான பழைய கல்லூரி கேண்டீனில் இருவரும் அமர்ந்திருந்தனர். தேநீர் கோப்பையிலிருந்து எழும்பிய புகைக்கு இடையே சினேகா மெதுவாக சொன்னாள்: பிரியா, என்னை மன்னித்துவிடு. உன்னையும் ரவியையும் நம் உறவையும் இவ்வளவு மலிவாக சந்தேக வளையத்திற்குள் கொண்டு வந்துவிட்டேன். பிரியா அவளது கையை பற்றி கொண்டாள். மன்னிப்பு என்று சொல்லுக்கு இடமில்லை சினேகா. உன் எதிர்வினை இயல்பானதுதான். உன் மகிழ்ச்சிக்கு முன்னால் நான் என்றைக்கும் குறுக்கே வரமாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ரவி உன் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார். அன்று இரவு நான் மருந்து கொடுத்த போது கூட அவரது கண்களில் வலி மட்டுமல்ல, உன்னை பற்றிய கவலையும் தான் இருந்தது. தனக்கு வலிக்கிறது என்பது உனக்கு தெரிந்தால் நீ வருத்தப்படுவாய் என்றும் உன் தூக்கம் கலைந்துவிடும் என்றும் அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். சினேகா பெருமூச்சு விட்டாள். இதுதான் உண்மையான அன்பின் அடையாளம். சிறிய விஷயங்களில் கூட ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்வது. அன்று இரவு ரவியின் அந்த அன்பையே அவள் கேள்விக்குறியாக்கினாள். வீடு திரும்பிய சினேகா ரவி வரவேற்பறையில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அவன் கையில் ஒரு கோப்பு இருந்தது. முகத்தில் ஆழ்ந்த கவலை தெரிந்தது. சினேகா அவன் அருகில் அமர்ந்தாள். என்ன விஷயம்? எல்லாம் சரிதானே? ரவி அந்த கோப்பை சினேகாவிடம் நீட்டினான். பார் சினேகா, பிரியாவிற்கு தேவையான சில பிளாட் தேர்வுகள் இவை. அவள் நீண்ட காலம் ஹோட்டலில் தங்கியிருக்க முடியாது. என் நண்பர்களிடம் பேசியுள்ளேன். சில நல்ல குடியிருப்புகளில் இடங்கள் காலியாக உள்ளன. அவளது இந்த புதிய வாழ்க்கை தொடக்கத்தில் நாம் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சினேகாவின் தொண்டை அடைத்தது. தன் சிறந்த தோழியின் எதிர்காலத்தை பற்றி இப்போதும் கவலைப்படும் இந்த மனிதனை போய் சந்தேகித்தோமே என்று அவள் வருந்தினாள். சினேகா ரவியின் கைகளை பற்றி கொண்டாள். என்னை மன்னித்து விடு ரவி. நான் உன்னை சந்தேகித்தேன். நம் காதலையே சந்தேகித்தேன். ரவி அவளை பார்த்து, சந்தேகம் என்பது மனித இயல்பு சினேகா. ஆனால் உண்மையான உறவுகள் சந்தேகத்திற்கு பிறகும் நிலைத்து நிற்கும், இன்னும் வலிமையாக மாறும். எனக்கு உன்மேல் கோபம் இல்லை. இவ்வளவு நாட்களாக இந்த வலியை உனக்குள்ளேயே சுமந்து கொண்டிருந்தாயே என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இனிமேல் எதையும் மனதிற்குள்ளேயே போட்டு புதைக்காதே. நேரடியாக என்னிடம் வா. அன்று இரவு சினேகா, ரவி மற்றும் பிரியா மூவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினர். அந்த சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக அந்த இடத்தில் ஒரு நிம்மதி நிலவியது. சிரிப்பு சத்தம் கேட்டது. பேச்சினிடையே பிரியா கிண்டலாக சொன்னாள்,
இனிமேல் நான் நள்ளிரவில் யாருடைய அறைக்காவது செல்ல நேர்ந்தால் எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் சரி, முழுமையாக கம்பளி ஆடை அணிந்துதான் செல்வேன். இதை கேட்டு அனைவரும் சிரித்துவிட்டனர். அந்த சிரிப்புதான் அவர்கள் இதயத்தில் இருந்த பாரத்தை மெல்ல குறைத்தது. சில வாரங்களுக்கு பிறகு பிரியா அவர்களின் வீட்டிலிருந்து 30 நிமிட தொலைவில் ஒரு புதிய பிளாட் வாங்கினாள். ஸ்னேகாவும் ரவியும் அவளது புதிய வீட்டை அடுக்கி வைக்க உதவினர். ஒரு புதிய தொடக்கமாக மூவரும் தங்களுக்குள் ஒரு சொல்லப்படாத ஒப்பந்தத்தை செய்து கொண்டனர். எதுவாக இருந்தாலும், எந்த சந்தேகமாக இருந்தாலும், சங்கடமாக இருந்தாலும் அதை உடனடியாக பேசிவிட வேண்டும். மனதிற்குள் புதைத்து வைக்கக்கூடாது. இன்று ஸ்னேகா அந்த இரவை பற்றி நினைக்கும் போது அவளுக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் ஆதங்கம் இல்லை. ஏனெனில் அந்த ஒரு இரவு அவளுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. நம்பிக்கை என்பது ஒரு மென்மையான மொட்டு போன்றது. ஒரு சிறிய காற்று பட்டாலே அது வாடிவிடும். ஆனால் அதை சரியாக பராமரித்து நீர் ஊற்றினால் அது மீண்டும் மலரும். முன்பை விட வலிமையாக மலரும் என்பதை அவள் உணர்ந்தாள். பல நேரங்களில் நமது சொந்த பயமும் பாதுகாப்பின்மையும் நம் கண்களை மறைத்து உண்மையை கூட தவறாக பார்க்க வைக்கின்றன என்பதை அவள் புரிந்து கொண்டாள். உறவுகளில் உரையாடல் என்பதுதான் மிக முக்கியமான ஆயுதம் என்பது அவளுக்கு கிடைத்த பெரிய பாடம். ஒரு நிமிட பேச்சு ஒரு காடு போன்ற பெரிய தவறான புரிதலையும் வெட்டி எறிந்துவிடும். சில நேரங்களில் ஒரு உறவின் உண்மையான சோதனை அது முறியும் விளிம்பில் இருக்கும்போதுதான் நடக்கிறது. அதை சரியாக கையாண்டு புரிந்து கொண்டு மன்னித்து மீண்டும் இணைப்பதுதான் உண்மையான அன்புக்கும் நட்புக்கும் அடையாளம். ஸ்னேகா இன்றும் சில சமயம் இரவில் எழுகிறாள், தண்ணீர் குடிக்க செல்கிறாள். நடைபாதை இருட்டாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்போது அந்த இருட்டை கண்டு அவளுக்கு பயம் இல்லை. ஏனெனில் இருட்டு என்பது காட்சியை மட்டுமே மறைக்கும், உண்மையை அல்ல என்பது அவளுக்கு தெரியும். அந்த உண்மை என்னவென்றால், அவளிடம் அவளை நேசிக்கும் ஒரு கணவனும் தன் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தோழியும் அவளுக்கு இருக்கிறார்கள். நண்பர்களே, சந்தேகங்கள் உறவுகளை சிதைக்கக்கூடும். ஆனால் மனம் திறந்த உரையாடலும் நம்பிக்கையும் எந்த விரிசலையும் சரி செய்யும் வலிமை கொண்டவை. இந்த கதை சந்தேகம் எப்படி ஒரு அழகான உறவில் விரிசலை உண்டாக்குகிறது என்பதையும், நேர்மையான உரையாடல் மற்றும் நம்பிக்கை மூலம் அந்த விரிசலை எப்படி சரி செய்யலாம் என்பதையும் மிக அழகாக விளக்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.